ஹலோ ஆல். இப்போ வந்து நம்ம ஈரான் இஷ்யூவை பற்றி பார்ப்போம். ஈரான், யூஎஸ், இஸ்ரேல். யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஏன் வந்து ஈரான் மேலே போர் தொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதை முதல்ல வந்து பார்க்கணுன்னா ஏன் வந்து வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கணும். ஏன் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஈரான் ரெவல்யூஷன் அப்படின்ட்டு 1979 ஒன்று நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 47 இயர்ஸ் பிஃபோர் வந்து நடந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா முகமது ரேசா ஷா பலாவி அப்படின்ற ஒரு ஈரானோட கிங் வந்து பார்த்தோன்னா வந்து ரிமூவ் பண்ணப்பட்டார். எப்படின்னா ஈரானுக்குள்ளேயே வந்து நிறைய மக்கள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணாங்க. ஏன் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்தது. அவர் யூஎஸ் சப்போர்ட்டராக இருந்தார். வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக வந்து ஈரானுக்குள்ளே அவர் வந்து புகுத்தினார். ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறமா அவர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் புதுசாக வந்து ஒரு இஸ்லாமிக் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் கவர்மெண்ட் பவருக்கு வந்தது பிறகு அவங்க டோட்டலி வந்து ஆன்டி யூஎஸ்ஸாக வந்து இருந்தாங்க. ஸோ அன்னிலேருந்து வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் ஈரானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து எனிமிட்டி தான். ஸோ செகண்ட் முக்கியமான ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நியூக்ளியர் பவர் வந்து எனர்ஜிக்கும் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கும் தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் யூஎஸும் இஸ்ரேலும் வந்து என்ன நம்புகிறாங்கன்னா ஈரான் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்குமே வந்து ரெண்டு நாட்டுக்குமே வந்து இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து 2015 ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்ட்டு ஒன்று சைன் பண்ணாங்க. ஆனால் அதை சீக்கிரமே வந்து ஈரான் வந்து பிரேக் பண்ணி ஈரான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸை மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் இருக்க டென்ஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போது இஸ்ரேல் வந்து இந்த போரில் எப்படி ஏன் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட லீடர்ஸ் வந்து கடுமையாக வந்து இஸ்ரேலோட கவர்மெண்ட்டை வந்து எதிர்க்கிறாங்க. ஏன்னா வந்து ஈரானோட சப்போர்ட் குரூப்ஸ் எல்லாமே வந்து இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற சப்போர்ட் குரூப்ஸ்லாம் வந்து இஸ்ரேலோட எதிரிகள், இஸ்ரேலோட எனிமீஸ். அந்த சப்போர்ட் குரூப்ஸ் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெஸ்புல்லா, அப்புறம் ஹமாஸு, இந்த மாதிரியான ஒரு மிலிட்டன்ட் குரூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணுது. இது எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து இருக்கிற ஒரு மிலிட்டன்ட் குரூப்ஸ். இப்போது மிடில் ஈஸ்டில் வந்து பயங்கரமான பவர் ஸ்ட்ரகுலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்குது. ஸோ இஸ்ரேல் வந்து என்ன பயப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து இருக்குது. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வச்சிருக்கு. ஈரானோட நட்பு நாடுகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிரியா, ஈராக்கு, லெபனன், ஏமன், இது எல்லாமே வந்து நட்பு நாடுகள் தான். ஸோ யூஎஸும் அவங்களுடைய நட்பு நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவராக உருவாயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு எப்பயுமே இருக்குது. இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்டுன்னு சொல்கிறோமே, இந்த மிடில் ஈஸ்ட்னால் என்னென்னா சவுதி அரேபியா, ஏமன், ஓமான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, கத்தார், குவைத், சிரியா, இஸ்ரேல், ஈராக், லெபனன், டர்க்கி, ஈஜிப்த், இது எல்லாமே வந்து மிடில் ஈஸ்ட்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட நட்பு நாடுகள்னு பார்த்தீங்கன்னா சிரியா, ஈராக், லெபனன், ஏமன். நான் மேப் வந்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். யூஎஸோட நட்பு நாடுகள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா முக்கியமாக. ஃபஸ்ட்டு சவுதி அரேபியா, அப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, ஜார்டன், கத்தார், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட நட்பு நாடுகள். சரி, இப்போ இந்த வார் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 28 பிப்ரவரி 2026 இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து எபிக் ஃபியூரி அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேர் வச்சாங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு அட்டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமேனி வந்து கொல்லப்பட்டார். இதுக்கு வந்து ஈரான் வந்து பதிலடி கொடுத்தாங்க. நிறைய மிசைல்ஸு, ட்ரோன் அட்டாக்ஸ்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸோட மிலிட்ரி பேஸ் மேலே, யுனைடெட் ஸ்டேட்ஸோட நட்பு நாடுகளான குவைத்தில், பஹ்ரைனில், அதர் கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து பதிலடி கொடுத்தாங்க. ஸோ இப்போ ஈரான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன வந்து ஒரு ஒரு என்ன ஓஷன் வழியாக போகிற ஒரு பாத்வே. அந்த பாத்வே வழியாக தான் நிறைய வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பாஸ் ஆகுது. இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனையால் இந்தியா எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் வேர்ல்ட்ஸோட ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ ஆயில் சப்ளை இப்போ டிஸ்டர்ப்ட் ஆச்சுன்னா ஆப்வியஸாக குளோபலில் உலகம் முழுக்க வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல் விலை எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது சம்மந்தமாக இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து விலை ஏற்றம் வந்து ஆகும். ஜென்ரலாக வந்து ப்ரைஸ் எல்லாத்துலேயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஏன்னா இப்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் மூலமாக தான் 20% ஆஃப் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதன் மூலமாக தான் வந்து பாஸ் ஆகுது. இப்போ ஆக்சுவல் மோட்டிவ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு என்னென்னா அயத்துல்லா அலி காமினியை தூக்கிட்டு சேஞ்ச் ஆஃப் ஒரிஜின் வேறு, அதாவது யூஎஸ் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒருத்தரை வந்து லீடராக வந்து ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் விரும்பினாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா ஈரான் வந்து அயத்துல்லா அலி காமினியோட சன்னை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லீடராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி என்ன போகும் அப்படின்றதெல்லாம் வந்து இனிமேட்டு தான் வந்து தெரியும். பீஸ். ஜெயிட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.